இப்போ ECRம் OMRம் செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இவர் தெலுங்கில் சோபன் பாபு சாருக்கு டூ போட்டேன். ட்ரெயின் இப்படி போகும்போது ஓடிடணும், அவ்வளோதான் சாட்டு. ட்ரெயினுக்காரன் நான் போகிறக்கு அடிச்சு தூக்கிட்டாங்க. 850 ரூபா 1000 ரூபா சம்பளம், ஃபுல்லாக உடம்பு எரியறதுக்கு. அது உள்ளே போட்டுவேன். அப்படி பண்ணும்போது கேப்டனுக்கு ஒரு வாட்டி போடும்போது அது சொல்ல, தங்கம் நீயாக தான் வந்து அணைச்சிக்கணும்னா நாங்களாம் பக்கத்தில் வர மாட்டோம் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டேன். ஓகேன்ட்டோடனே கொளுத்திட்டாங்க. கொளுத்தினா கோணி எடுத்தது அவர் தான். அந்த இதில் அண்டாவில் தண்ணி வச்சுருவோம், கோணியை எடுத்துகிட்டு அண்டாவில் அப்படி நிற்கிறார் அவர். நான் எல்லாம் சுற்றி கித்தி முடிச்சுட்டு வந்து படுக்கணும். உளுந்து அணைச்சவர் அவர். அதாவது ஒரு ஹீரோ மூஞ்சில் ஃபயர் பட்டா என்னாமல் அதெல்லாம் இது பண்ணாமல் முழுந்து அடைச்சி நாங்கள் ஓகேவா இதெல்லாம் ஆனால் கண்ணாடி இருக்கா அதை மூச்சு விட்டோம்ல, அதுக்காக அதெல்லாம் எடுப்பார். நான் கற்றுக்கணும் எவ்வளோ நாள் ஆகுனார். நான் சொன்னேன் சும்மா சினிமாக்குன்னா ஒரு 2 டேஸில் கற்றுக் கொடுத்துருவேன், ஒழுங்காக கற்றுக்கணும் 6 மாதம் சொன்னேன். நான் கரெக்டாக முறையாக கற்றுக்கிறேன்னாரு. முறையாக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் என்னோடய ஸ்டூடெண்ட் அவர். அதில் தான் ஆக்ஷனில் அவர் அடித்த கேக்கு எவனும் இன்றைக்கி வரைக்கும் அடிக்க முடியல. அப்போலாம் ரோப்லாம் கிடையாது, அப்படி அடித்தார் அவர். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரை மறக்க முடியாதுங்க. ஒரு டெத்துனாலும் முதல்ல அவர் தான் வந்து நிற்பார். அவர் வந்து மேலேருந்து குதிக்கும்போது டூப் வச்சு எடுத்துட்டாங்க. இவர் நான் உயிரோடு இருக்கும்போது ஏன் டூப் வைக்கிறீங்க, நான் தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ சொல்லி கேட்கல. குதிச்சு அன்னையிலேருந்து முதுகு எலும்பு உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக பெட்லேயே வந்து இறந்தார். இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி இறந்தார். வாங்கிட்டு டேக் பண்ணேங்க. டேக் பண்ணும்போது வந்து தரையில் விடும்போது நான் போட்ட இடத்துல, நான் குதிச்ச இடத்துல பெட் இல்லை, கை மாட்டிக்கிச்சு. கை மாட்ட இந்த கை இப்படி திரும்பிடுச்சு பார்த்துங்க. அதில் ஆக்சுவலாக உயிர் போயிருக்க வேண்டியது. அர்ஜுன் சார் ஃபஸ்ட்டு படம் இருக்குது, பூஜா பலன்னு படம், அதுவும் கன்னடம் தான். அதில் ஒரு படம் ஷூட்டிங் பண்ணும்போது அதில் ஒரு அடி, மலையிலேருந்து குதிக்கும்போது இந்த காலெலாம் இவ்வளோ பெருசாகிடுச்சு. அது ஆப்ரேட் பண்ணால் தான் முடியும். நாங்கள் அப்புறம் அதை எங்கள் வாத்தியாரை கூப்பிட்டு வந்து சித்தா மருத்துவ சரி பண்ண இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது. 50 வருஷம் இருக்கும். செத்தாலும் சண்டையில் தான் சாகணும்னு நினச்சேன். தொழிலை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு உயிர் அதுதான். எப்படி உயிரும் உடம்பும் நமக்கு விடுறதுக்கு மனசு இருக்காதோ அது மாதிரி சண்டை இதுதான் எனக்கு உயிர் மாதிரி. இன்றைக்கும் நான் சண்டை காலையில் பாருங்கள் 3 மணிக்கு எஞ்சி ஏதோ சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கேப்டன் அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணியிருந்ததா சொல்லியிருக்கீங்க. ஸோ அவர் கூட எதனா மறக்க முடியாத அனுபவம் இருக்கா, அவர் கூட வேலை செஞ்சதுல? இல்லை, அவர்கிட்ட ஒவ்வொரு விஷயமே மறக்க முடியாதது தான். இப்போ வந்து ஃபயர் ஷாட் பண்ணுவோம் நாங்கள். அப்போல்லாம் ஃபயர் ஷாட் வந்து இப்போ வந்து நிறையா இருக்குது. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கோணியை போட்டு கோணியில் வந்து சொல்யூஷன் தடவிக்கும்.
சொல்லிட்டு முகத்தை மட்டும் மூடிக்கும், கண்ணுக்கு தெரிய கண்ணாடி மாட்டி ஒன்று போட்டுக்கும், நெருப்பு கொளுத்திடுவாங்க, ஃபுல்லாக தக்க தக்கன்னு எரியும். அது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 நிமிஷம் தாக்கு பிடிக்கலாம், ஷார்ட் எடுக்க முடியாது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணேன், நல்லா தம் கட்டுவேன் நான். அதனால் யோகாவில் நிறையா மூச்செல்லாம் அடக்குவேன். அது என்ன தான் பர்டிகுலர் போடுவாங்க, அதுக்கு அப்போ வந்து 850 ரூபா 1000 ரூபா சம்பளம், ஃபுல்லாக உடம்பு எரியிறதுக்கு. அது உள்ளே போட்டுவேன். அப்படி பண்ணும்போது கேப்டனுக்கு ஒரு வாட்டி போடும்போது அது சொல்ல, தங்கம் நீயாக தான் வந்து அணைச்சிக்கணும்னா நாங்களாம் பக்கத்தில் வர மாட்டோம் அப்படின்னாரு. என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரு, அணைச்சிக்கண்ணா என்னென்ன சொல்கிறீங்கண்ணே, என்னோட சின்ன தானா அண்ணன்பேன், நீயே உருண்டு பண்ணு அணைச்சிக்க, நாங்களாம் வந்து எப்படி அணைக்க முடியும் அப்படின்ட்டாரு. ஓகே அப்படின்ட்டேன். ஓகேன்ட்டோடனே கொளுத்திட்டாங்க. கொளுத்தினோடனே கோணி எடுத்தது அவர் தான். ஓகே ஓகே. அந்த இதில் அண்டாவில் தண்ணி வச்சுருவோம், கோணி எடுத்துகிட்டு அண்டாவில் அப்படி நிற்கிறார் அவர். நான் எல்லாம் சுற்றி கித்தி முடிச்சுட்டு வந்து படுக்கணும். உளுந்து அணைச்சவர் அவர். அதாவது ஒரு ஹீரோ மூஞ்சில் ஃபயர் பட்டா என்னாமல் அதெல்லாம் இது பண்ணாமல் முழுந்து அடைச்சி நாங்கள் ஓகேவா ஓகேவா இதெல்லாம் ஆனால் கண்ணாடி இருக்கா அதை மூச்சு விட்டோம்ல, அதுக்காக அதெல்லாம் எடுப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி அவரோட அன்புக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. தன் உயிரை கூட பார்க்காம தன்னோட நண்பன் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் வந்தார். இன்றைக்கி எல்லாம் கூட இருந்தவன் வந்து அவரை வந்து ஏமாத்துனது, நம்பிக்கை துரோகம் பண்ணது, அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நான் வந்து இன்னொரு படம் நடிக்கணும்னு கேப்டன் வச்சு நடிக்கணும்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டேன்னா கேப்டன் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட நடித்து கொடுத்துட்டு இருப்பார், எனக்கும் நடிப்பார், தூங்க மாட்டார். காலைல 6லேருந்து அங்கே 5 மணிக்கு இருப்பார், 5லேருந்து இங்கே காலைல 5 மணிக்கு இங்கே நடிப்பார். நான் சொல்லுவேன், என்னங்க உடம்பா என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம், எல்லாம் நம்ம கூட இருக்கவங்களாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் அந்த நல்லா இருக்கணும்னு நினச்சவங்களாம் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, தான் அவரோட இது. அவரை வந்து மறக்கவே முடியாது. ஒவ்வொரு அணுக்கள்லையும் கேப்டன் இருக்கார் என்கிட்ட, ஒவ்வொரு அணு. ஏன்னா அவ்வளோ 1978 நான் அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். டி நகரில் தங்கியிருக்காரு, அங்கே போய் தங்கி போகிறேன். என்ன ஆபம் குள்ளமாக சின்ன பையன், குள்ளமாக தான் இருக்கேன். ஸோ அப்போ ஒல்லியாக கொஞ்சம் இருப்பேன். அவர் நெல்லை மகாராஜன் ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் தான் கூப்பிட்டு போகிறாரு. விஜய் தம்பி நல்லா சிலம்பு சுற்றுவானோடனே அவர் சொல்கிறாரு, நானும் இருக்கும்போது தான் சொல்கிறாரு, இவன் என்ன சிலம்பு அவ்வளோவா சுற்றிடுவான் அப்படிங்கிறாரு. சும்மா பாருங்கன்னாரு, கம்பு சுற்றினோடனே கண்ணுக்கு தெரியல, என்னது இவன் எப்படி மாட்டான் அப்படின்னாரு. உடனே என்கிட்ட கேட்ட வேற எல்லாம் தெரியும், கிக்ஸ்லாம் அடிப்பேன், கிக்ஸ்லாம் காற்றுல இப்போவுமே அப்படி அடிப்பேன், அப்போ எப்படி இருப்போம் அடிச்சு குத்து வசதி சொல்லலாம் சொன்னார். அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னாரு. நான் கற்றுக்கணும் எவ்வளோ நாள் ஆகும்னாரு. நான் சொன்னேன், சும்மா சினிமாக்குன்னா ஒரு 2 டேஸில் கற்றுக் கொடுத்துருவேன், ஒழுங்காக கற்றுக்கணும் 6 மாதம் சொன்னேன். நான் கரெக்டாக முறையாக கற்றுக்கிறேன்னாரு. முறையாக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் என்னோடய ஸ்டூடெண்ட் அவர். அதில் தான் ஆக்ஷனில் அவர் அடித்த கேக்கு எவனும் இன்றைக்கி வரைக்கும் அடிக்க முடியல. அப்போலாம் ரோப்லாம் கிடையாது, அப்படி அடித்தார் அவர். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரை மறக்க முடியாதுங்க. ஒரு டெத்துனாலும் முதல்ல அவர் தான் வந்து நிற்பார். யாரும் ஒரு டெத்துனாலும் அவர் வந்து நின்று எல்லாத்துக்கும் என்ன ஹெல்ப் பண்ணணும், குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார். சாப்பாடு அப்படி போடுவார் எல்லாருக்கும். ஆஸ்பத்திரி கட்டி வச்சுட்டு வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ மருத்துவம், ஃப்ரீ ஊசி, ஃப்ரீ இது எல்லாமே அது மாதிரி பண்ணார். அது மாதிரி ஒரு மனிதர்லாம் பார்க்க முடியாதுங்க. அவர் கடவுள், அவர் வந்து கடவுள், உண்மையிலே கிரேட். அவர் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் மறக்க முடியாது. ஓகே சார். அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய நடிகர்கள் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் அதிகமாக இந்த ஸ்டண்ட் காட்சிகளில் டூப் போடுறது யாரு சார்? டூப் போடுறதா? ஆமாம், இக்கட்டான கேள்வி தான் அது. டூப் போடுறது யாருன்னா, நாங்கள் தான் வந்து டூப்பு போட்டே ஆகணும்னு நிற்போம். இப்போ விஜய் சார் கூட ட்ரெயின்லலாம் குதிச்சிருவார், ஆனால் நாங்கள் குதிக்க விட மாட்டோம். ஏன்னா அவரை நம்பி பல ப்ரொடியூசர் இருக்காங்க, அவரை நம்பி நாங்களாம் டெக்னீஷியன் நிறையா பேர் இருக்கோம். ஆனால் குதிச்சு ஏன்னா ஆயிரம்னு குடிக்க விட மாட்டோம். நிறைய பேருக்கு நாங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அடிப்படும், அதனால் இவரை குதிக்க விடக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த இடத்த குதிக்க விட மாட்டோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஹீரோ, அந்த பாரதி ராஜா படத்துலாம் ஹீரோ நடிச்சார்லாம், இன்னொரு பாபு ஒரு பேர். அந்த பாபு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் தான் வரும். ஆனால் என்னென்னா அது ஃபைட் மாஸ்டர் வேறு மாஸ்டர். அவர் வந்து மேலேருந்து குதிக்கும்போது டூப் வச்சு எடுத்துட்டாங்க. இவர் நான் உயிரோடு இருக்கும்போது ஏன் டூப் வைக்கிறீங்க, நான் தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ சொல்லி கேட்கல. குதிச்சு அன்னையிலேருந்து முதுகு எலும்பு உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக பெட்லேயே இருந்து இறந்தார். இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி இறந்தார். எண்ணூரி தோழன் பாபு. ஸோ அது மாதிரி எதுவுமே நிகழக்கூடாங்கிறதுக்காக நாங்கள் ஹீரோவை வந்து அப்படியே பூ மாதிரி பார்த்துக்குவோம். அவங்கள கீழே விட மாட்டோம், கசங்க விட மாட்டோம். ஹீரோ ஹீரோயின் எல்லாம் அப்படி தான் நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன்னா அவங்களுக்கு எதுனா ஒன்று நடந்துடக்கூடாது இல்லையா, அதனால் எங்களை அவங்க அப்படி நம்புவாங்க, அவங்கள நாங்கள் உயிருக்கு மேலே காப்பாற்றுவோம். ஓகே சார். இதுவரையும் வந்து நீங்கள் நிறைய ஸ்டண்ட் காட்சிகளில் வந்து நடந்திருக்கீங்க. இது வந்து எவ்வளோ ரிஸ்க்கான ஜாப்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டண்ட் இருக்கா? வஜ்ரமுஷ்டின்னு ஒரு படம், கன்னட படம், பெங்களூரில் ஷூட்டிங்கு. பெங்களூர் பேலன்ஸில் தான் அது வந்து ஃபைட்லாம் முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒரு ஷாட்டு மேலேருந்து டைவ் பண்ணோம், அந்த ஹீரோவுக்கு டூப் போட்டு.
வேறு ஆள் தான் டூப்பு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஃபைட்டர்ஸாக இருக்கேன். நான் கம்போசர், நிறைய கம்போஸ் பண்ணுவேன். நான் கராட்டெல்லாம் நான் 36 கலைகள் பண்ணுவேன். அதனால் என்ன தான் கம்போஸ்க்கு எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அதனால் கம்போஸ் பண்ணுறதுனால எல்லா ஹீரோக்கும் என்ன பிடிக்கும். என்டிஆர் பிடிக்கும், அமிதாப் பச்சன் என்ன பிடிக்கும். பார்த்துங்களேன், அவர் ஹைட்டு நான் எங்கே இருக்கேன் கூப்பிட்டு வர சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் அடுத்த நாள் காலையில் ரஜினி சார் படம் இந்த ஷூட்டிங் ஆம்பூர் ஆர்எஸ் பாபு தான் ஃபைட் மாஸ்டர். அந்த பையன் குதிக்கவே மாட்டேங்கிறான். அப்போல்லாம் மைக்கெலாம் கிடையாது. துண்டு இப்படி வச்சுருப்போம், கேமரா கிட்ட வச்சுருப்போம். ரெடியானா அவன் அங்கே ரெடிம்பான். இப்போ இப்படிம்போம் கேமரா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ஆக்ஷன்னா அப்படிம்போம் குதிச்சிடணும், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் இருக்குது பேமிங் பேலஸ். இப்போ அந்த பையன் என்னெல்லாமா பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் ஃபிலிம் ஒரு 400 அடி 17,000 ரூபா தட்டி விட்டு ஹை ஸ்பீடில் வேறு அப்படி தொட்டி விட்டால் போயிடும், ஃபிலிம் வேறு தீர்ந்து போயிடும். அப்போ அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, அவன் குதிக்கவே மாட்டேங்கிறான். நான் மாஸ்டர் தானே, மாஸ்டர் நான் போய் குதிச்சிட்டுமா அப்படின்னு. சரி நான் சீக்கிரம் போட லைட்டு போட போகுது போட அப்படின்றார். நாங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் மேலே. பார்த்தா அது இவ்வளோ தூரம் மேலே போனால் தான் தெரியுது ஏன்டா அவன் குதிக்கலன்னு. அவன் கேட்டான், ஏன் தங்க போனேன், நான் வந்து அவசரப்பட்டேன். நான் என்னென்ன வாரு வெட்டி பார்த்தா ஒன்றுமே தெரில, யாருமே தெரில. ஒரே இதாக இருக்குது. நான் வேறு குதிக்கிறேன். அடி இருக்கும் சார்? இருக்கும் ஒரு 100 அடி மேலே இருக்கும். 100 அடி ஒரு என்ன பெரிய இதில் பெங்களூர் பேலஸ் 100 அடிக்கு மேலே இருக்கும். நான் அப்படியே பார்க்குறேன். மாஸ்டர் என்னடா ஓகே வாங்குறாரு. ஓகே மாஸ்டர் அப்படின்னு ட்ரெஸ்ஸை கழட்டுறேன். அவன் சொல்கிறான், அப்படியே நடிச்சுக்கிட்டே இரு, 6:30 மணி ஆகிடும், லைட்டு போயிடும், அப்படியே இறங்கி போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறான். நான் சொல்லிட்டேனே, நீ ட்ரெஸ்ஸை கழட்டினு ட்ரெஸ் வாங்கிட்டு டேக் பண்ணேங்க. டேக் பண்ணும்போது வந்துட்டேன். வந்து தரையில் விடும்போது நான் போட்ட இடத்துல, நான் குதிச்ச இடத்துல பெட் இல்லை, கை மாட்டிக்கிச்சு. கை மாட்ட இந்த கை இப்படி திரும்பிடுச்சு பார்த்துங்க. ஓகே, அதில் ஆக்சுவலாக உயிர் போயிருக்க வேண்டியது. அவங்க குதிக்கும் போது அங்கே அவ்வளோ ஹைட்ல இருந்து குதிக்கிறாங்கன்னா அங்கே பெட்லாம் போட மாட்டாங்க. பெட்டு போட்டிருக்காங்க, அந்த இடத்துல போடல. ஓகே, நம்ம வர்றோங்கிறது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியல, ஃபுல்லாக போடல. ஸோ அது வந்து ஒரு 6 மாதம் அந்த கையை நிமித்துறதுக்கு இப்படி திருப்புறதுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப 6 மாதம் ஆச்சு. அப்போலாம் கல்யாணம் ஆகலை. அப்புறம் ஒரு வாட்டி வஜ்ரமுஷிக்கு இது 80 படம் வஜ்ரமுஷி. அப்புறம் அர்ஜுன் சார் ஃபஸ்ட்டு படம் இருக்குது, பூஜா பலனி படம், அதுவும் கன்னடம் தான். அதில் ஒரு படம் ஷூட்டிங் பண்ணும்போது அதில் ஒரு அடி, மலையிலேருந்து குதிக்கும்போது இந்த கார்லாம் இவ்வளோ பெருசாகிடுச்சு. அது ஆப்ரேட் பண்ணால் தான் முடியும். நாங்கள் அப்புறம் அதை எங்கள் வாத்தியாரை கூப்பிட்டு வந்து சித்தா மருத்துவ சரி பண்ண இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது, 50 வருஷம் இருக்கும். இது மாதிரி அதுக்கப்புறம் ட்ரெயின், அவர் நம்ம இவர் தெலுங்கில் சோபன் பாபு சாருக்கு 2 போட்டேன். ட்ரெயின் இப்படி போகும்போது ஓடிடணும், அவ்வளோதான் ஷாட்டு. ட்ரெயினுக்காரன் நான் போகிறக்கு அடிச்சு தூக்கிட்டாங்க ட்ரெயின்லையா. அதில் தான் எல்லாம் சொன்னாங்க செத்துட்டான் அப்படின்னு தான் சொன்னாங்க, செத்துட்டானே. ஆனால் நான் போனேன் ஒரு 100 அடி அக்கி அந்த பக்கம் ஒரு முள்ளு தலை கொண்டு போய் போட்டுருச்சு. போட்ட நான் பார்த்துட்டேன், முள் இருக்கணும்னு கண்ணை மட்டும் மொட்டு விழுந்துட்டேன். எல்லாம் சொன்னாங்க செத்துட்டான் செத்துட்டானா அப்படிதான் எனக்கு காதில் கேட்குது, செத்துட்டான். நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓடி தான் முள்ளெல்லாம் வெட்டிட்டு எடுத்தாங்க. முள் மட்டும் எடுக்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சு பிடுங்குறதுக்கு. அது எல்லா முள்ளையும் எடுக்கிறதுக்கு? ஆமாம், இன்னும் கூட எனக்கு முள் இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் முள், வலிக்கும். இப்போ அது பார்த்தா அது முள் இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் செத்து பொழைச்சது. நான் இது மாதிரி நிறையா இருக்கும் எனக்கு, நிறையா மறந்துட்டேன்னு வச்சுங்களேன். ஆனால் நிறையா இருக்கும். நான் 52 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து. அதெல்லாம் அவ்வளோ அடிபட்டிருக்கேன். நான் ஃபயர் ஷாட்லலாம் நிறைய எரிஞ்சிருக்கேன், உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு ஃபயர் ஷாட். அதெல்லாம் சரி பண்ணிட்டுருக்கோம். தண்ணிக்குள்ளே ஒரு வாட்டி ஒரு படத்தில் ஃபைட் பண்ணும்போது சொல்லி கொடுக்குற அந்த கம்பை அப்படி ஊனிட்டு நிற்கும்போது தண்ணி அடிச்சு போயிடுச்சு, நுக்குள்ளே நிற்க முடியல. அது போனால் அதுக்கப்புறம் பெரிய பள்ளம் மைசூரில், அங்கே போயிட பார்த்தோம். அதில் அது நிறையா செத்து பிழைச்சது நிறையா இருக்குது, 1 2லாம் இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி எதனா ஒரு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு இது வேண்டாம், நம்ம இந்த தொழிலை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? செத்தாலும் சண்டையில் தான் சாகணும்னு நினச்சேன், தொழிலை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு உயிர் அதுதான். எப்படி உயிரும் உடம்பும் நமக்கு விடுறதுக்கு மனசு இருக்காதோ அது மாதிரி சண்டை இதுதான் எனக்கு உயிர் மாதிரி. என்றைக்கும் நான் சண்டை காலையில் பாருங்கள் 3 மணிக்கு எஞ்சி ஏதோ சண்டை போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அது எனக்கு பிடிக்கும். ரொம்ப சண்டை செய்கிறது ஒரு கலைங்க, அந்த கலை எல்லாருக்கும் கிடைக்கிது, எனக்கு கிடச்சிருக்கு. நான் பாக்கியமாக ஏற்றுக்கிறேன். அந்த சண்டையை எப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ஃபைன் டைம் மீடியாவுக்கும் நேயர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கும் சாருக்கும் நன்றிகள். இந்த வணக்கத்தில் பெரிய சந்தோஷமாக இருக்குது இதில். ஏன்னா என்னை வந்து ஜாகுவார் தங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், என் உருவத்தை யாருக்கும் தெரியாது. இப்போ உங்கள் மாதிரி யூடியூப்பு ஜாகுவார் தங்கம் உருவமும் எல்லாருக்கும் தெரிய வச்சுருக்கீங்க, அதுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட்டு. எல்லோரும் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேட்குறவங்க எல்லாத்துக்கும் மேலே நமக்கு அம்மா முக்கியம், அப்பா முக்கியம், அது எல்லாத்த விட மேலே நம்ம உடம்பு முக்கியம். உடம்பு தான் ரொம்ப முக்கியம், உடம்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அந்த தண்ணி அடிக்கிறதோ இந்த வட்டப்படி கெட்ட வழக்கம் பண்ணாதீங்க. நம்ம வந்து எத்தனையோ பிறவி, அந்த 84 லட்சம் பிறவியில் லாஸ்ட்டு பிறவி மனித பிறவி, அது இன்னும் சாதனை பண்ணி இன்னும் நிறையா சாதனை பண்ணோம்.
உலகத்துக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும் விட்டுட்டு ஏதோ இந்த போதை வஸ்துக்களை மாட்டிக்கிட்டு உலகத்தில் ஒரு புழு பூச்சா சாகக்கூடாது. அதனால நீங்கள் எல்லாருமே யோசனை பண்ணுங்கள், பெரியவங்களும் யோசனை பண்ணுங்கள், சின்னவங்களும் யோசனை பண்ணுங்கள். நம்மளை தவிர வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம உண்மையிலே உலகத்தில் எங்கே பிறந்தாலும் அந்த சந்தோஷம் இருந்திருக்குமா தெரியாது. இந்தியாவில் பிறந்தால் மட்டும்தான் தெய்வீக நாடு சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடுங்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டில் இருந்த சித்தர்கள் அத்தனை பேரும் இங்கே உள்ள சித்தர்கள்லாம். அந்த தமிழ் வாழ்க, அந்த தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த், நன்றி. வணக்கம்.